ஐயம் சாரி ஐயப்பான்னு சொல்லிட்டு இந்த பாடலை பாடுறது என்பது அது ஒரு மத ரீதியான ஒரு புண்படுத்தும் விஷயமா தானே. நான் தாடிக்காரன் பேத்தி இப்போ காலம் மாறி போச்சு. இதுதான் சிக்கல். நீ தாடிக்காரன் பேத்தினா உங்கள் ஆத்தா வழியா உங்கள் அப்பா வழியா? தாடிக்காரன் பேத்திப்பா அப்படின்னு. நீ தாடிக்காரன் பேத்தியா இரு இல்லை தட்டுவாணி பைய பேத்தியா இரு, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய இந்து கடவுளை கொச்சப்படுத்துறதுக்கு நீ யாருடி நீ முதல்ல? உனக்கு மைக்கு கிடைச்சிருச்சு, உனக்கு பாட்டு வருதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் நீ பாடுவியா? நீ ஐயம் சாரி ஐயப்பாங்கிற நீ கூலிக்கு மாரடிக்கிற வேலை செய்யற உனக்கு ஐயப்பனை பத்தி என்ன தெரியும்? ஐயப்பன் கோயிலை பத்தி தெரிஞ்சிருந்தா அந்த ஆயா அந்த பாட்டை பாடி இருக்க மாட்டாங்க. நீ ஒரு பாரம்பரியமான முறையில தான் ஒரு கோயில்ல, திருக்கோயில்ல, இந்து கோயில்ல நீ கல்யாணம் பண்ணியிருக்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணான நீ காசுக்காகவும் பணத்துக்காகவும் போலியான விளம்பரத்துக்காகவும் ஒரு புரட்சின்ற பேரில் உன்னை எவனோ கொம்பு சீவி விட்டுருக்கான். இதனால் அவுத்து போட்டு நீ ஆடுறது மிகப்பெரிய தவறு. அப்படிதான் சொல்லுவேன். என்னடா அவுத்து போட்டு ஆடுறேன்? அவுத்து போட்டு தான் நீ ஆடுற. உடை கிடையாது, மானம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. தாடிக்காரன் பேத்தின்றியே, ஏன் உங்க தாத்தா பேர் கூட உனக்கு தெரியாதா? தாடிக்காரன் மட்டும் தான் தெரியுமா? எங்ககிட்ட எல்லாம் கேட்டினா இன்னார் மக இன்னார் மனைவின்னு சொல்லுவான். நீ மட்டும் ஏன் அப்பா பேர் சொல்ல மாட்டேங்கிற? அப்ப நீ அப்பாவை தேடி அலைஞ்சிருக்க குரூப் போல. உங்க ஐயா தாடிக்காரன் தான் கடவுளே இல்லைன்னு சொல்ற ஒரு ஆளு. கடவுளே இல்லைன்னு சொல்ற குரூப்புக்கு இந்த எல்லாரும் பூசாரி ஆகலான்றீங்க. நீ என்னன்னா ஐயப்பன் கோயிலுக்குள்ள வரணுன்ற? நீ சாமி கும்பிட வரியா இல்லை நகையை ஆட்டைய போடலான்னு வரியா? நான் என்ன கேட்கறேன்னா, மேடையில எல்லாம் என்ன வேணா பாடிடலாமா? அந்த மாதிரி புரியுற மாதிரியே சொல்றேன். ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவு கொச்சியா பாடுனா பாடிடுவீங்களா? உங்களுக்குன்னு சுய அறிவு கிடையாதா? எதிர்த்து குரல் கொடுத்தாதான் இந்த மாதிரி பன்னாடைகள்லாம் மேடைக்கு மேடை பாட மாட்டாங்க. உனக்கு உண்மையாகவே பக்தி இருக்குது, நீ சாமியை கும்பிட விரும்புகிற, ஆனால் என்னை அலோவ் பண்ணலை அப்படின்னு வருந்தக்கூடிய இசைவாணியாக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட வேண்டியதானே? பெண்கள் யார் ஐயப்பன் கோவிலுக்கு போக கூடாது? சின்ன குழந்தைகள் தாராளமா போலாம், 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தாராளமா போலாம், மற்றவங்க போகத்தான் கூடாது. அது எங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒரு முறை. ஒரு இடத்துக்குன்னு சில வழிபாட்டு முறைகள் இருக்கு, அதை நாங்கள் பின்பற்றிட்டு இருக்கோம்னா நீ அதை கிண்டல் பண்ற மாதிரி உள்ள வந்தா தப்பாப்பா சரியாப்பான்னு பாட்டு பாடுற கேட்க ஆளு நினைச்சிட்டு இருக்கிற. நீ உன் கூட 4 பேர் கத்திட்டு இருந்தானா நீ பெரிய மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சியா? ஆரியபுரத்தில் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கு, யாராவது அங்கே போவானான்றாங்களா? கோடம்பாக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளேயும் சகஜமாக போயின்னு தான் வராங்க. ஆட்கள் இசையான இசைவாணியா பேரு வாரு இசைவாணி. பெரியார் பேத்தின்னா பெரியார் தான் சொன்னாரா? அதெல்லாம் தவறு. ஆக்சுவலாக பெரியார் பேத்தி நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னா பெரியார் குடும்பத்தார்கிட்ட போய் நீங்கள் பேசி பாருங்கள். இதை அவங்க குடும்பத்தில் இன்றைக்கி சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறவங்க இருக்காங்க. அதனால் இது முழுக்க முழுக்க மத வெறுப்பு. அதை காமிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பாடல்கள், அதை என்கரேஜ் பண்ணி ஒரு கூட்டம்.